ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல வந்த படம் தான் கூலி. இந்த படம் ரிலீஸ் ஆன முதல் நாள்ல இருந்து ஏகப்பட்ட மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் வந்துட்டு இருந்தது. கொஞ்சம் பேருக்கு படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்றாங்க, கொஞ்சம் பேருக்கு வந்து படம் அவ்வளவா ஒர்க் ஆகல அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. என்னதான் ரிவ்யூஸ் இப்படி இருந்தாலும் இது கலெக்ஷன்ல கொஞ்சம் கூட பாதிக்கவே இல்லை. சூப்பர் ஸ்டாரோட கூலி திரைப்படத்தோட முதல் நாள் கலெக்ஷன் மட்டுமே 151 கோடி உலகமெங்கும் கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. கூலி திரைப்படம் ஓவர்சீஸ்ல ரொம்பவே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஓவர்சீஸோட டே 1 கிராஸ் கலெக்ஷன் மட்டுமே பார்த்தீங்கன்னா $8.75 மில்லியன் பிளஸ் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. இது வந்து தமிழ் படங்கள்ல அதிகமான கலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. கூலி படத்தோட ரிலீஸ் பிளானே வந்து ஒரு லாங் வீக்கெண்டை வச்சு தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 14ஆம் தேதி வியாழக்கிழமை வந்து படம் ரிலீஸ் ஆச்சு. வெள்ளிக்கிழமை இண்டிபெண்டன்ஸ் டே, அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே ஒரு லாங் வீக்கெண்டை வச்சு தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. அதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த டீம் வந்து அட்டைன் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ட்விட்டரில் நிறைய ட்ராக்கர்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கலெக்டிவாக வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக 350 கோடியை வந்து இந்த வீக்கெண்டில் வந்து உலகமெங்கும் கலெக்ட் பண்ணியிருக்கோம் கூலி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னதான் முதல் நாளோட ரிவ்யூ வந்து கொஞ்சம் மிக்ஸ்டாக இருந்தாலும் 2வது 3வது நாள்லேருந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து அவங்க பயங்கரமாக கூலி படத்தை என்ஜாய் பண்ணுறாங்க. அண்ட் இதோட ரிசல்ட்டாக பார்த்தீங்கன்னா மண்டே அன்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய தியேட்டர்ஸில் வந்து கூலி ஹவுஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் இதெல்லாம் தாண்டி இந்த வீக்கெண்ட் முடியறதுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா கூலி படம் வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே 100 கோடி கலெக்ஷன் பண்ணிடும் அப்படின்னு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீக்கெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கூலி வந்து 100 கோடி கலெக்ஷனை பண்ணியிருக்கோம். கூலி படத்தோட ப்ரொடியூசர் சைட்லேருந்து, அதாவது சன் பிக்சர் சைட்லேருந்து இன்னும் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் மட்டும் தான் வந்து ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த வீக்கெண்டோட ரிப்போர்ட் வந்து இன்னும் சொல்லல. சோ சன் பிக்சர்ஸ் தான் வந்து இந்த கூலி படத்தோட அபிஷியல் கலெக்ஷன் ரிப்போர்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணணும். ஸோ அவங்க சொல்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இருக்கும். அண்ட் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கோடி மேலே கலெக்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். கர்நாடகாவில் 34 crores மேலே வந்திருக்கும். அண்ட் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து 30 கோடி வரைக்கும் வந்து கூலி வந்து கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய ட்ராக்கர்ஸ் வந்து கணிச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்றதை வந்து இன்னும் பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கூலி படம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் வந்து படம் சம்மந்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதை நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து போடுறதை நம்ம பார்க்கலாம். அண்ட் அதுக்கான ரிப்ளைஸும் சோஷியல் மீடியாலே நிறைய பேர் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட கலெக்ஷனோட ஹையஸ்ட் மட்டும் இல்லாமல் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கும் கூலி படம் தான் வந்து ஹையஸ்ட் கலெக்ஷன் அப்படின்றத வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. இயக்குனர் லோகேஷ் கனகராஜோட யூஎஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்சியூ தான் சொல்லணும். ஆனால் எல்சியூ இல்லாமல் ஒரு ஸ்டாண்ட் அலோன் படத்தில் கலெக்ட் பண்ணப்பட்டிருக்க படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கூலி. ஸோ நீங்கள் கூலி படம் பார்த்துட்டீங்களா? நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன மாதிரியான கேள்விகள்லாம் வந்துச்சு, என்னென்ன மாதிரியான பதில்கள்லாம் நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி ஒரு வெரி வெரி ஸ்பெஷலான ஒரு இண்டஸ்ட்ரி. பிகாஸ் I think I've done most of my work in the Tamil industry, honestly. Yes. And I've made so many memories in Chennai. It's very special in many ways. So I'm always looking forward to doing work in Tamil Nadu, Tamil cinema. But this film, it's like for every actor, no, you have a bucket list of things to do, things to check out. So of course, it's a dream for any actor to work with Thalaivar. I want to start with a big thing. ஏன்னா வந்து நீங்களே சொல்லிட்டீங்க எல்லா ஆக்டருக்குமே வந்து தலைவரோட வந்துடணும் அப்படிங்கிறதா வந்து லைக் ஒரு ஹிமாலயா மாதிரி. கரெக்ட். ஸோ ஃபைனலி கூலியில் வந்து இட் இஸ் ஹேப்பனிங். உங்கள் பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்டண்ட் சீன்லாம், ஆக்ஷன் சீன்லாம் வேற பண்ணியிருக்காரு. நீங்கள் பின்னாடி நின்றுட்டு இருக்கிறத நம்ம ட்ரைலரில் பார்த்தோம். ஸோ ஹவு டிட் யூ காட் திஸ் கூலி ஆப்பர்ச்சுனிட்டி? கூலியில் ஆக்சுவலி ஐம் டூயிங் you can say a cameo role, to honestly. Okay. I was like, no matter what, I just want to somehow be part of a film with Rajni sir. ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டியூ டு அன்ஃபோர்சீன் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஐ couldn't be part of that movie. என்ன படம் சொல்லணுமா? அது இப்போ I don't know. I feel like சொல்லக்கூடாதா? Let it pass. It's okay because somebody else has done the role. They've done a very good job. Okay. So I'm happy for them. I don't want to bring it up and then have a discussion. But it was a very big I felt like and the mari vacuum it created in me. I was like, what if I don't get the same chance? But thiruppi indha mari oru chance kidikkalena I will regret it for the rest of my life. So I think I was in contact. I did Akashvani web series la.
Yes, So yes. on the web series, Praveen, costume designer is Praveen, and Praveen is doing fantastic work now. இப்போ நிறைய எல்லா almost every film, even Surya sir's, all, I think his personal stylist, to be honest. So he is the stylist and costume designer of Coolie, and Yeah. we share a very good friendship. So I was like, Praveen, you're doing Coolie. You're so lucky. I'm a big Talaivar fan. I lost a chance with him. But I don't know when I'm going to get the chance next. So, நீங்க கொஞ்சம் பேசுறீங்களா லோகேஷ் சார் கிட்ட, just drop a word to him and see if there is anything for me to do in this film. Long time Okay. back, in fact. Okay, on the time, I think he was writing or he was almost finishing writing the film. So Praveen said, Kandipa, ma, I'll tell him definitely. Let's hope there's something good for you to do. Irunda Kandipa. And then I said, okay, and I waited. அதுக்கப்புறம் I got a call from Lokesh sir's team, and then they asked me to meet him at the office. அதுக்கப்புறம் we had a meeting. He told me, இந்த மாதிரி this is the character. பிகில் எல்லாம் பண்ண மாதிரி அவ்வளோ இருக்காது, like such a great job there. அந்த மாதிரி if you ask me if I have something really great to give you, அந்த மாதிரி இருக்காது. But there is something, since you mentioned you have an interest in doing it, in working with Talaivar, thought maybe we can explore it. So I said, sir, Okay. whether it is whatever, for me, I felt like, I don't know. எனக்கு தெரியாது. I don't know when I'm going to get a chance with sir next. என்ன நடக்கும் யாருக்குமே தெரியாது. So, in case he changes his mind, he doesn't want to do films anymore. I've lost my chance. ஐயோ. So I was like, sir, எனக்கு, no matter how big or small, I just want to be part of this film. He was surprised by that, but he told me the story, and the story romba pudichadu. Character also, like I said, honestly, it's like it's like a cameo Okay, a small character. portion. Yes, definitely. And I don't have any problem in saying it, because Nanda, I took the decision myself to be part of the film, irrespective of it. எனக்கு அவ்வளோதான். I want to share screen space with Rajni sir. It's a big deal for me. அந்த சான்ஸ் Super கிடைச்சது, nice. நான் very happy. ஸோ ஹாப்பி ஃபார் யூ. ஏன்னா ஒரு பக்கம் வந்து விஜய் சாரோட பார்த்துட்டோம், அடுத்து ரஜினி சாரோட பார்க்க போகிறோன்ற அந்த எக்ஸைட்மெண்ட் எங்களுக்கே இருக்குது. இதெல்லாம் தாண்டி ரஜினி சாரை நேரில் பார்க்க போகிறோம், லைவாக எதிரில் நிற்க போகிறாரு, அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? லைக் பிஃபோர் மீட்டிங் ஹிம் அண்ட் ஆஃப்டர் மீட்டிங் ஹிம். I mean, I think Talaivarna is like the biggest superstar anybody can ever imagine. அந்த அளவுக்கு everybody knows him. He's a pan-India star. He's, in fact, I think national people outside also know of Rajinikanth, his aura, his style, his enigma, everything. So adella ketirke. Of course, I'm super excited to see him, and also very, very scared. But the moment I saw him, I think I remember, the first day of shoot itself was with Rajni sir. And we are all standing, and Rajni sir walks into the room. Varumbodum, you will not, sometimes what you feel, இவ்வளோ பெரிய சூப்பர் will have a lot of staff இருக்கும், அவர் அந்த மாதிரி எல்லாம் full get-upல வரும், அந்த மாதிரி you're imagining that kind of a space. But என்னன்னா ஒரு சிம்பிளா he comes into the frame, he stands in the mari, he's standing like this with his hand folded, he's looking, and then he comes, he sees us, it's like, hi ma, எப்படி இருக்கீங்க, welcome, all that. And I was like, sir, is this you? Like, we have been dreaming and seeing you only on screen, and then hearing stories about you, and I finally get to see you in person. I think it's an inexplicable moment. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You are special when you're with GT Holidays. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு.